அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாங்கள் வெளியே போயிருந்தோம்ல, அப்போ எடுத்த வீடியோ தான். பாப்பா 2 பேரையும் அழகாக கிளப்பியாச்சு. சூப்பரா அழகா இருக்கு. லூஸா இருக்கா? ஓகே, பரவாயில்ல. பாய் சொல்லி சமா. உப்பா அழுகுது. நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். 2 பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல போட்டிங்கு முட்டுக்காடில், அங்கே போகணுன்னு ஆசை. அதுக்காக தான் அழகாக கிளம்பியாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதாக. ஃபஸ்ட்டு அம்மா கிட்டே போயிட்டு அம்மாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அப்படியே போயிடலாம். மஃப்ரா குட்டிக்கு எப்போயுமே உடனே ஷூ போட்ட உடனே கிளம்பிடணும். அக்காவை எப்படி கூப்பிட்டுட்ருக்கா பாருங்களேன். மேடம் ரொம்ப தான் வளர்ந்துட்டாங்க. அப்படியே கூப்பிடுறீ? வாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தா கடைக்கு போயிட்டு அப்படியே அண்ணன் கடைக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாக. எப்படி நடக்கிறா பாருங்களேன் நம்ம அஃப்ரா அம்மா. ஃபஸ்ட்டு அத்தா கடைக்கு போயிடலாம். டாடா சொல்லு அப்பாக்கு. உப்பா கொடுத்துரு அப்பாக்கு. கனி கடல என்னமோ வெரைட்டியாக வச்சிருக்குன்னு பார்க்குறா. டாட்டா போறியா? மாமா கூடுமா? போயிட்டு வரே சொல்லு. போயிட்டு வரே சொல்லு. அப்பா கொடுத்துரு மாமாக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா அஃப்ரீனுக்கு அந்த பிரேஸ்லெட் மேலே தான் கண்ணாக இருக்கும். வந்தவொடனே பிரேஸ்லெட்டும் எடுத்துட்டா. நம்ம கடை ஆல்ரெடி சொன்ன மாதிரி கபாலீஸ்வரர் டெம்பிள் கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் ஏதோ விசேஷம் போல் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அடையார் பிரிட்ஜு. நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்களே, தெரியாதவங்களுக்காக. சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். டிஜிபியா தெரியல, கம்மியாக தான் இருக்கும். 500 600 இருக்கும். என்னப்பா? மெரைன் கிங்டம்டா. ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும்லப்பா, அது இங்கே இருக்கும். ஃபுல்லாக ஃபிஷ்ஷு அந்த மாதிரி. சாலிகா வந்தவொடனே இங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். சாலிகா வந்தவொடனே இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். இது வந்துட்டு அந்த ஸ்னோ இருக்கும்ல. இல்லை தனித்தனி. இந்த சைட் ஃபுல்லாகவே தீம் பார்க் தான் நிறையா. அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற காற்றுல வண்டியில் ஏறி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லையா. அப்படியே போகிற வழியில் வாழைப்பழம் வாங்கி ஊட்டி விட்டுட்டேன். மேடம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஏதோ கம்பெனியாக இருக்கும் இந்தப்பா. அப்படின்னு ஜாலியாக இருக்கா? டோல்கேட் தானே இது. காருக்கு மட்டும் ஏன் வீரா அது மாதிரி என்னமோ பண்றாங்க. காருக்கு மட்டும் ஏதோ இருக்குல்லம்மா. பில்டிங்லாம் பாரு வீரா, இவ்வளோ பெருசா இருக்கு. முட்டுக்காடா இது? நம்மளும் இன்ஷால்லா ஒரு ஃப்ளோரில் போய் தங்கிட்டு வந்துடணும். ஒரு ஃப்ளோர் தானே தருவாங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம் வீரா. நம்ம ஊரில் குட்டியாக ஒரு வீடு, அப்படியே நல்லா குழுக்குழுன்னு இருக்கலாம் கம்பத்தில். இங்கிட்டு தான் ஃப்ரெண்ட் எல்லா தீம் பார்க்குமே இருக்கும். எம்ஜிஎம்மு, டிஜிபி, குயின்ஸ்லாண்ட் இங்கிட்ட இல்லைல்ல. தாம்பரமா? கிஷ்கிந்தா தாம்பரம் தானேப்பா? கிஷ்கிந்தா தாம்பரம் தானே? இப்போ பொம்மை அப்புறம் மட்டும் வந்துருச்சான்னு வைங்கள, ஏதாவது ஒன்று வாங்கிடுவா. ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாருங்கடா. அதுதான் இங்கே இந்த மாதிரி சேர் தான் அப்புறம் அஃப்ரீனுக்கு ஒன்று வாங்கணும்.
ரொம்ப நேரம் பைக்கில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக, அதனால் சரி எப்பயும் போல் நம்ம டீ குடிக்கலான்னு நிறுத்தினோம். ஆனால் இன்றைக்கி நான் டீ குடிக்கல, ஜூஸ் குடித்தேன். அப்படின்னு பாப்பாவுக்கு ஒரு ஜூஸு, எனக்கு ஒரு ஜூஸு. அவங்க அத்தா வந்துட்டு ஏதோ புதினா டீயோ ஏதோ ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நமக்குலாம் அது செட் ஆகுமா, செட் ஆகாதுல்ல. அதனால் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு, ஏன்னா பாப்பாவும் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. சரி மாதுளப்பழம் ஜூஸ் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தோம். மேடம் வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்களேன். அப்படின்னு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஜூஸு, ஐஸ்கிரீம் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. அதே மாதிரி தான் நம்ம ஆஃப்ரின் பாப்பாவும் சிரிச்சிட்டே குடிச்சிட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா புதினா டீயா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆஃப்ரின் அத்தா குடிச்சிக்கிருவாங்க அந்த பிளாக் டீ, புதினா டீ அதெல்லாம் பிடிக்கும். மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அங்கிட்டு போகும்போது அந்த வண்டியில் ஸ்மெல்லு வருதுல்ல, புகை சவுண்டு ஸ்மெல்லு, அதை வந்துட்டு ஸ்மெல்லு வருதுன்னு மூக்கில் கை வச்சுட்டு மேடம் செஞ்சுட்டே இருந்தாங்க. மாஷாலா அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பையன் மாதிரியே இருந்தாங்க. அந்த கடையில் இருக்கிற பசங்கள்லாம் பாப்பா கிட்டே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் என்னோட ஜூஸ் வந்தோன்னே குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 1 hour கிட்ட ஆகும். பைக்கில் போனால் ஒரு 1 hour 15 minutes கிட்ட ஆகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா புது பைக் வாங்கினதுலேருந்து லாங் ட்ரைவ் போகவே இல்லையா, சரி போயிடுவோன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும்ல. எனக்கு பைக்கில் போகிறதா எப்பயுமே பிடிக்கும். காரில் நமக்கு செட் ஆகாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாமிட் வந்துடும். கிட்ட போனால் ஒன்றும் செய்யாது, இந்த ஹில்ஸ் ஏறினா மட்டும் எப்பயுமே செட்டே ஆகாது. இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய தீம் பார்க் இருக்கும். இதுவா பீச் வெளியே தான் போகுமா? என்னதான் இருந்தாலும் அந்த பீச் பார்த்தா தான் ஒரு மாதிரி ஹாப்பியாகும். போட்டிங்க்கு வந்துட்டோம். முட்டுக்காடில் தான் இருக்குது இந்த போட்டிங். செம்ம கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு லீவ் இல்லை. குளிர்தா? வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்கியிருந்தாங்க. உள்ளக்க போகிறதுக்கே 10 ரூபா. பைக் பார்க்கிங்லாம் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உள்ளே போனோடனே நம்ம போட்டிங்க்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு பே பண்ணணும். அம்மு வாங்க. ஒழுங்கா நட போச்சு. அந்த ஆண்டி ஒன்று பார்த்து சிரிக்கிறாங்க போர், நீ பேடாக நடக்குறியா. வா வா ஃபில்மா, அங்கே நாய் இருக்கு, இங்கே வாங்க. இங்கே வேணா வா. எங்க கீழே எவ்வளோ போட்ஸ் இருக்குது பாருங்க. என்ன பேர்டு இருக்கு? போட்ஸ் இங்கிட்டு வராது அஃப்ரின். இதான் அந்த போட்ஸா? இல்லை போகணும். எங்கள் அத்தா நம்மளை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், இறக்கி விடு. நடப்பா, ஷூ போட்டிருக்கால. ஃப்ரீனத்தா பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளேஸாக இருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சென்னையில் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், இங்கெல்லாம் வந்ததே இல்லை. இங்கே பற்றியா போட்டு எப்படிமா இறங்கி போவாங்க தெரியல. அந்த போகிறாங்களே, நம்ம போவோம்ல, அப்போ பார்ப்போம். நம்ம அஃப்ரா குட்டி இருக்கிறனால பெடல் போட்லலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மோட்ரு போட்டில் தான் போக முடியும். பெடல் போட் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி, 450 ரூபா அப்படியா. மோட்ரு போட்னா 1200 ஸ்டார்டிங்கு. ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை மாதிரி வந்திருந்தாங்களா, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஷேர் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாகும்ல. எங்கள் 3 பேருக்குமே சேர்த்து 500 ரூபா, 4 பேருக்குமே சேர்த்து 500 ரூபா வந்துச்சு. அவங்க 500 ரூபா பே பண்ணாங்க. நமக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் மிச்சமாச்சு. அது நிறைய பேர் போவாங்களோ என்னவோ. ஓ, இந்த பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் புக் பண்ணிப்பாங்க போல. அப்படி பிடிச்சிக்க தங்கம். அதெல்லாம் இங்கே போய் உட்காந்துக்க அப்படின்னு தெரியும். அத்தா கிட்ட மோட்டர் போட்டு சரி. அப்புறம் கிளி
அப்படின்னு வந்துட்டு அவங்க விளையாட்டுக்கு போட்லாம் ஆட்டுவாங்கள்ல, அதுக்கு வந்துட்டு செம்மையாக பயந்துட்டாங்க மேடமு. ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துருந்தா. அப்புறம் நார்மல் ஆகிட்டா. கொஞ்ச நேரம் அவங்க அந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. அப்புறமா ஹாய் சொல்லு. ஹாய். அப்படின்னு பயப்படுறியா? எங்க வாத்து அங்க இருக்கா? அப்புறம் கிளி அக்கா அழுகல, அக்கா அழுகல. நிறுத்திட்டா அது சரி. அப்படிமா அப்படின்னு திரும்ப நல்லா இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் தான் பயமாச்சு. அப்படி நீங்க பார்த்தாங்க அங்க பாரு பாப்பா பாரு எப்படி ஜாலியா இருக்கா. ஹாய் செல்லுமா. ஹாய். எவ்வளவு தூரம் தங்கம்? 20 நிமிஷம் தங்கம். ஜாலியா இருக்கலாம். என்ன ஐயோ பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். பாரு அவன் தங்கச்சியை பாரு. இப்படி பிடிச்சுக்கோ தங்கம், அதை பிடிச்சுக்கோ. அப்புறமா அக்கா எப்படி அழுகுற பாரு. செல்மா ஜாலி செல்ல. நான் உடம்பு தான் போட்டாடுதா. அம்மா பிடிச்சுக்கோ. அப்படி பயப்படுறத மாதிரி கொஞ்சம் ஜுவையெல்லாம் பாப்போம். நீ கலாய்ப்பா ஜுவேரியாலாம். உயிர் தான் முக்கியமா வீரா? உயிர் தான் முக்கியமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் போட்டிங் போயிருக்கா. ஆனால் அவ்வளோ பயந்ததில்லை. இவங்க வந்து லைட்டாக ஷேக் பண்ணி சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறாங்களா, அதனால் அவள் பயந்துட்டா. இவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணி போனோம். நம்ம சீசால ஆடுவோம்ல பாப்பா, அதே மாதிரிதான். அங்க பாரு, அங்க பாரு எப்படி ஓட்டுறாங்க பாரு. செம்மையா ஓட்டுறாங்கல்ல. இங்க பாரு, இங்க பாரு. ஆமா, அவங்க பெரியவங்களா இருக்காங்கல்ல. ஆமா ஆமா. வேணாம் வேணாம் அம்மோ. அதான் அதான். அவங்களே அவ்வளவுதான் தங்க முடிஞ்சு வந்துருச்சு தங்கம். என்ன அப்படி நீ இவ்வளவு பயப்படுற? ஒரு கப்பல் தான் அப்படின்னு க்ரூஸ். ஆமா அது ஆடாது, ஆடாதுல்லப்பா அது. பைக்கா? அம்மாடி நீங்க போயிருக்கீங்களா? பாலத்துக்கு கீழே கூட்டு போறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சு. சூப்பர்.
நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா அப்படின்னு இப்படிதான் த்ரில்லா தான் இருக்கும் ஜாலியா. அம்மா இதுல ஃபாஸ்டா போகும்ல? ஆமா எல்லாமே ஃபாஸ்டா தான் போகும் தங்கம். அப்ப நம்ம போனது நம்ம போனது உனக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்க நீ கத்துறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சா அப்படின்னு வீடோட த்ரில்லரா இருந்துச்சு. ஆமா இந்த பைக்ல போவாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் பின்னாடி புடிச்சுக்கிறணும். நீ எல்லாம் உட்காருவியாக்கும். இது எப்படிமா இருக்கும்? நல்லா இருந்துச்சு. என்னடா 400 ரூபாய் பரவாயில்ல தான். 500 ரூபாய் அதான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணனால 500 ரூபாய் பரவாயில்ல. அவங்க அதான் ஒரு கரெக்டா இல்லைன்னா 1000 ரூபாய் மொத்தமா நம்ம கொடுக்கணும்ல. நிறைய பேர் வந்து கூட்டமா வந்து அந்த பைக் போட்டு அதெல்லாம் பாலத்துக்கு கீழே தான் நம்ம போனோம் போட்டிங்க. ஆமா அந்த அங்கிட்டு போனோம். இங்கிட்டு தண்ணி இருக்குல்ல நம்ம அங்கிட்டு போனோம். அதுதான் கோலம் தருகா. இந்த நேரம் இருக்குல்ல அதான் கோலம் தருகா. அங்கிட்டு இருக்குமோ. போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தோம். அப்படியே பீச் வந்துச்சா சரி பாப்பாவுக்கு வந்துட்டு பீச்சையும் காமிச்சிடலாம். கோலம் பீச்சுக்கு அப்படின்னு வந்தது இல்லையா சரி அப்படியே காமிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டோம். நான் போட்டிங் போயிட்டு வரும்போது தான் அந்த சிஸ்டர் எனக்கு வந்துட்டு கொரியர் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கொரியர் வந்துருந்துச்சு. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் மறுபடியும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். உங்கள் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் பார்த்தீங்கன்னா கோலம் பீச். வெளியில கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும் என்னப்பா. பீச்சுக்கு அடி தங்கம். நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி இருக்குமா. நல்ல வெயிலாக இருந்துச்சு. பாப்பா ஆசைக்காக சும்மா தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இந்த கல் மேலே ஏறணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சா. ஏன்னா எல்லோரும் ஏறி வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி என்னை எடுத்து தாங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பீச்சும் பார்த்தீங்கன்னா வெயிலில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு பீச்சில். நம்மளை மாதிரி வரவங்க இருப்பாங்கல்ல ரொம்ப லாங்லேருந்து வந்துட்டு சும்மா இங்கே விஜிபிலாம் இருக்குல்ல அங்கிட்டலாம் வந்துட்டு இங்கிட்டு வரவங்க இருப்பாங்க. அப்படியே மேடமையும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தேன். அஃபீனுக்கு வந்துட்டு தண்ணியை விட்டு வர மனசே இல்லை. கொஞ்சம் நேரம் விளையாடலாமான்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிட்டா. அவ்வளோதான் வாமா போய் சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இங்கே பக்கத்துலேயே க்ரொக்கடைல் பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்களா. அப்படியே அங்கேயும் போய் பாப்பா காமிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே பாம்பு விஷம் எடுக்கிறதெல்லாம் காமிப்பாங்களாம். நம்மளும் அப்படியே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வீடியோ அலௌட் கிடையாதான். அந்த பாம்பு விஷம் எடுக்கிற இடத்துல மட்டும் வீடியோ அலௌட் கிடையாதான். பாம்பு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அது நம்மளை வாட்ச் பண்ணுறது அந்த அண்ணன் எடுத்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம கிட்டேயே காமிக்கிறாங்களா அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்படி வந்துட்டு அப்படி நம்ம கேட்டனால இந்த கல் மேலே நின்று நம்மளும் அவள் சாக்கில் நம்மளும் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் கோலம் தர்கா இருக்குல்ல அது பக்கத்தில் ஜம்ஜம் இல்லை ஜெய்தன் ஹோட்டலாக ஐயோ பேர் மறந்துச்சு. அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். காஞ்சனா படம் இங்கே தானே எடுத்துருப்பாங்க வீரா. ஆனால் தர்காவும் காமிப்பாங்க இங்கே. ஜம்ஜம்மா காஞ்சனா படம் இருக்குல்ல அது இங்கே தான் எடுத்திருக்காங்க தெரியுமா. இந்த தர்கால எடுத்திருக்காங்க. ஹோட்டலில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஒரு பிரியாணி. அஃபீனுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமா. நம்ம வீட்டில் செய்கிறத விட கடையில் செய்கிற நூடுல்ஸ் அவளுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நூடுல்ஸு அப்புறம் வந்துட்டு ஆஃப் தந்தூரி வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் கேட்டாங்க. மேடம்க்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா வெளியில் கூட்டி போயிருக்கோம்ல ஹாப்பியாக வச்சுக்கணும்ல அதுக்காக தான் போகிறோம். மோஸ்ட்லி வந்துட்டு குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே போகிறோம். அவங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு கேட்குறதுனால போகிறோம். அதனால் அவளுக்கு அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த க்ரொக்கடைல் பார்க்குக்கும் வந்துட்டோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு 100 ரூபா, சின்னவங்களுக்கு வந்துட்டு 50 ரூபான்னு நினைக்கிறேன். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு டிக்கெட் இல்லை. அவங்க குட்டி பாப்பா இல்லையா அதனால் அவங்களுக்கு டிக்கெட் இல்லை. போட்டுக்கம்மா. எங்கே இருக்கு போய் பாரு வரேன் அம்மா. மேக்கப்பாக இருக்கும். இதுக்குள்ள என்ன வேற காசு போட்டு வச்சிருக்காங்க.
இது என்னடி இந்தியன் டேர்ட்டில். நீச்சல் அடிக்குது பாருங்க வீர, மனுஷன் மாதிரியே. அதான் மனுஷன் மாதிரியே அடிக்குது. நிக்குமா? குட்டி அது அழகா இருக்கு பாருங்களேன். மாஷா அப்புறமா வாங்க. கொடுத்தடக்கு பாரு. இப்படி கொண்டு விடு. தலை தத்து அப்ஷா குட்டி எங்க போறீங்க? மத்ராஸ். மெதுவா மெதுவா தங்க கிளி. என்னப்பா என்னமோ எறும்பு எல்லாம் கத்துது. அதோட பேர்ட்ஸ் வீரா, குளத்து ஆமைகள். ஆமா அங்க படுத்த இடத்துல மரத்துக்கு பின்னாடி படுத்த இடம். அதுதான் அது மேலெல்லாம் பேர்ட்ஸ் இருக்கு. சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது போல. இங்க உண்மையும் பொம்மையும் அந்த குரோக்கடையில் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லைங்க இப்போடா அப்போடா. என்னடா அது அப்புறம் என்னது அது? கொக்கோ. பயமாக்காம இந்த இருக்கு பாருங்க. இதுக்குள்ள நிறைய வீடா. அது பாத்தீங்களா? கண்ணு சிமிட்டாம இருக்குது. இங்க தண்ணிக்குள்ள நிறைய இருக்குப்பா. தண்ணிக்குள்ள கண்ணு சிமிட்டாம. அம்மா கை வைக்க கூடாது தங்கம். இந்த தண்ணிக்குள்ளதான்ப்பா நிறைய கிடக்கு. அம்மாடி அம்புட்டு. இந்த நகருது பாருங்க வீரா. அது வந்து செத்து போன மாதிரியே இருக்கு. யாராவது போனா அட்டாக் பண்ணிடும் போல இருக்குது. மோசமானதா இருக்கும் போல இருக்கு. இந்த பாருங்க இங்க பாருங்களேன். இறங்கிட்டாங்க இறங்கிட்டாங்க. அங்க ஒரு சண்டை வர்றத பாரு. எல்லாம் படுத்த ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க பாரு. இந்த முதல்ல நகருது பாரு. அது ரெண்டு ஸ்டெப் தான் நடக்கும் போல இருக்கு. அது பாருங்களேன் செத்து போன மாதிரி வாயை பொழந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி ஒரு நிமிஷத்துல அப்படியே நடக்குது. அம்மாடி இல்லையாடா. ஃப்ரெண்ட் அங்கிட்டு போய் பாப்போம் வாங்க. ஃப்ரெண்ட் பயமாக்க சொல்லல. பயமா இருக்குமா? பயமா இருக்காமா? ஓடிடுமா ஓடிடுமா? பயமா இருக்குல்ல. அத்தா கூப்பிடு. ஓனா நான் சின்ன பிள்ளை சின்னதா பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்ன பந்தல சின்னதா பாத்தீங்க. பெரிய பந்தல இது ஏதாவது இருக்கும் கிரீனா. பச்சை ஓனான் தான். நாங்க பார்த்ததும் பச்சை ஓனா தான். இது ஒன்று கிடக்கு. அங்கிட்ட ஒன்று இருக்கா ஃப்ரீனு. இந்த அங்க இந்த அங்கிட்டு போய் பாரு. ஆனா உடம்பு பிடிச்சிச்சுன்னா விடாது. என்னப்பா பண்றாங்க பாருங்க வீரா. தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த இருக்காங்கல்ல அவங்க புது தண்ணி விடுறாங்க. அதெல்லாம் பாருங்களா. அப்ப கூட தண்ணி இல்லாம கூட இருக்குது. தண்ணி இல்லாமலும் இருக்கும். முதல்ல பாம்புலி செஞ்சு வச்சிருப்பாங்கப்பா தொட்டி. என்ன வீர எவ்வளோ பெரிய ஆமையா? உண்மையான ஆமைடா.
இங்க பாரு அஃப்ரீன். எவ்வளவு பெருசுமா? அத்தாடியாமே அப்ராக்கு. இங்க பாருங்க பக்கத்துலயே. இந்த இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரிஜினல் ஆமா இம்மன் தண்டி பாக்குறேன். சாப்பிடுது பாரு அஃப்ரீன். இது இம்மன் தண்டி இருக்கு. எப்படி சாப்பிடுது பாருங்களேங்க. இச்சுக்குன்னு சாப்பிடுது. இச்சுக்கு. இவ்வளோ பெரிய ஆமா இப்பதான் நான் பாக்குறேன். அங்க 2 பேர் இருக்காங்க பாரு. 3 பேரு. அது செம்ம பெரிய ஆமை இல்ல? எவ்வளவு பெரிய ஆமை. இவ்வளவு பெருசு மண்டை எப்படி நீக்கி பாக்குது பாருங்களேன். நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாரு செத்து போன முறையே இருக்கு. அப்படியே 5 செகண்ட்ல மாறிடுது எல்லாமே இல்ல. தண்ணி தான் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா அப்படியே பொம்மை மாதிரி. முதலோட ஸ்கின் அப்படின்னு இது இந்த மேல இருக்கு ஒரு கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்க பாரு. கீழே இருக்கிறதுலாம் அதோட எலும்பு, தலை எலும்பு, போன்ஸ், இது எல்லாமே அதோட போன்ஸ். சரி வாங்கிட்டு போ. எங்க போனாங்க அத்தா? என்னடா பண்றீங்க? என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றாங்கம்மா? என்னது ஃப்ரமா? அந்த பார்க்குக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு விஷம் எடுக்கிறது, அந்த பாம்பு என்ன சொல்கிறது, பாம்போட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல மட்டும்தான் மோஸ்ட்லி நிறையா இருக்குது அந்த பாம்பு விஷயம், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக எதுவும் இருக்காது. அந்த பாம்பு பார்க்குறதா இருந்தால் போகலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம்தான். உள்ள வெறும் முதலையாக தான் வச்சுருக்காங்க. அது நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்லேயே பக்கத்துலேயே போய் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்ட சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குல்ல, அங்கேயே போய் பார்த்துக்கலாம். விஷம் எடுக்கிறத பார்க்குறதா இருந்தால் அங்கே போகலாம். சூப்பரா இருக்குல்ல? நீலாங்கரை தானே அது. நேர போனா பீச்சோ? ஆமா சொந்த வீடா இருக்கும். எல்லாரும் ஓன் ஹவுஸ்ல இருந்திருக்கோம். இந்த வீடு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஏற்ற வீடு மாதிரி கட்டிட்டு இருக்கா பீச்சு கிட்ட. பீச் வந்துச்சு. இதான் பாலவாக்கம் பீச்சு. அப்படியே கதையாக பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு சொந்த வீடாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். சில பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் என்ன பேசவே மாட்டாங்க. நானும் அப்படின்னு தான் ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே அது என்ன சொல்கிறது, அவங்க பேசுவாங்க. சம்டைம்ஸ் எனக்கு வந்துட்டு காதில் கேட்காது, ஏன்னா அந்த டிராஃபிக் சவுண்டில் கேட்காது. இருந்தாலும் ஊன்னு சொல்லிட்டு வருவேன். அவங்க வந்துட்டு நான் சொன்னது எனக்கு கேட்டுச்சா, நீ சும்மா சும்மா ஊன்னு சொல்லிட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ் தானே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக ஊன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாலவாக்கம் பீச் இது, அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடையில் உட்காந்தாச்சு. நம்ம அப்ரா குட்டி வந்துட்டு அப்பப்போ தூங்கிக்கிடுவாங்க, அப்பப்போ முழிச்சிக்கிடுவாங்க. மேடம் வந்துட்டு அந்த பீச் பார்த்துட்டு அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் மேலே ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அக்காவும் தங்கச்சியும். இது கூட நல்லா தான் இருக்குது. பீச்சுக்கு எதுக்கு உட்காந்து டீ குடிக்கிறது கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. அதுவும் என்னோடய ஃபேவரட் டீ குடிச்சிட்டு கிளம்ப சொன்னால் மேடம் கிளம்ப மாட்டேங்கிட்டாங்க. வா போமா, வீட்டுக்கு போகணும். போலாமா? வாமு வா. என்ன பாப்பா வரலையா? சரி வரேன், நான் போயிட்டு வரேன். பாய். வா. வரியா வரலையா? வா போமா. ஷூட்டிங் எடுப்பாங்க இந்த பஸ் சைடுலாம். காலையில வீட்டில் ஏன்னா ரொம்ப தூரம் நடக்க தேவையில்ல. எனக்கு கடலில் போய் நடந்துட்டு சும்மா விளையாடலாம். பிள்ளைங்க விளையாடுங்க, நமக்கு இல்லை, நமக்கு வயசாயிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுல.
இன்றைக்கி நம்மளோட அவுட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இந்த அவுட்டிங் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு எப்படியும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அத்தா கூட இந்த மாதிரி ஃபுல்லாக டே ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறாங்களா, ஈவினிங் வரவும் லேட் ஆயிடுது. அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சுல்ல, அது இதுதான். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.